பயந்தோரி பையலா இருக்காங்க. பயந்தோரி பயந்தாங்குழி பக்கோடா டேய் போடா. பயந்தோரி பயந்தோரி எல்லாம் பயந்தவனா இருக்காங்க. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. நான் சொன்னேன்ல வருவான்னு. ஒரு 70 வயசானவங்க நான் ஓட்டு கேட்டுன்னு போகிறேன் 4 மாடிக்கு மேலே இருக்கிற 4-5 மாடிக்கு மேலே இருக்கிறாங்க. என் முகம் கூட அவங்களுக்கு சரியாக அங்கேருந்து தெரியாது. அவங்க ஒரு அந்த ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா நின்றுக்கின்னு விசில் இப்படி அடித்து காட்டுறாங்க. அப்போ அவங்கள கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு தம்ஸ் அப் பண்ணுறாங்க. பூமர் அங்கிள் எஸ் கமான் அங்கிள் பூமர் அங்கிள் எப்படி அங்கிள் பூமர் எப்படிங்க பூமர் பூமர். புது பிரச்சனையா இப்போ அமேசான் பிரைமே எடுத்துன்னு வந்திருக்காங்க. அமேசான் பிரைம் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் டேட் இன்னும் ஃபைனலைஸ் ஆகாதனால எங்களோட லாஸுக்கு கம்பன்சேஷன் கொடுக்குன்னு சொல்லி நோட்டீஸ் கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு அமைச்சிருக்காங்க. எப்படி பண்ற வேற எதுதான்டா நீ போடி இதுவாடா இதான் டிவி முடிஞ்சிருச்சு. டேய் ஈனங்க பயல சத்தியம் பண்றா நீ எல்லாம் பெரிய மனுஷன்னு என்கிட்ட என்னடா சொன்ன? என்கிட்ட வாங்கின லோனுக்கு இவ்வளவுதான் கட்ட சொன்னேன். இப்ப என்னடா டியூ முடிஞ்ச இந்த பாலடைஞ்ச பங்களாவை தர இது எத்தனை போய் டெமாலிஸ் தான்டா பண்ணோம். ஆனா சத்தியமா விட மாட்டேன். என்னடிப்பா ஓடி காலையில பேங்க் வந்து பர்சனல் லோன் போட்டு உன்னை மீட்டுக்கிறேன். அத்தனை வலிகளையும் தாங்கிக்கிட்டு எல்லா வலிகளையும் தாங்கிக்கிட்டு முதுகுலியா வைத்த வலியா என்ன வலி அவருக்கு எனக்கும் புரியல. அத்தனை வலியும் தாங்கிட்டு என்ன மிசா கழியா போராட்டம் என்ன வலி எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா. நான் தான் சொல்றேன்னா பச்சையா இவங்க ஓட்டர்ஸ் எவ்வளவு தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த அபவ் 18 கீழே இருக்கிறவங்க எல்லாம் நாளைக்கு கழிஞ்சிருவான். இப்போ முதல்ல தமிழ்நாட்டு பாப்புலேஷனில் எவன் வேணாம் மூளை இல்லாதவன் இந்த தற்கூரி கூட்டம்னு அழகா இவன் கும்பலை குட்டிங்க பாரு இவன் தான் அப்படின்னு காட்டிட்டான். ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா ஊருக்குள்ளார இருந்தவன் எல்லாத்தையும் இவங்க ஒரு இடத்துக்கு வரணும்னு ஊர்ல இருக்கவங்களாம் இவனை தேடி வந்துட்டான். எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆகா இதெல்லாம் பைத்தியம் அப்படின்னு. இப்போ இந்த பைத்தியத்தில் எதாவது மேஜர் பைத்தியம் எதாவது மைனர் பைத்தியம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா அது எலெக்ஷன் ரிசல்ட்ல தெரிஞ்சிடும். கரெக்டா கண்டுபிடிச்சா எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா எதுக்கு இவ்வளவு சத்தமா எப்படி அப்படி சரி ஓகே கண்டுபிடிச்சு அப்ப கூட வந்து விஜய் ஜெயிக்கும் இல்ல ஜெயிக்கிறதுக்கெல்லாம் இல்ல. அவர் இப்ப மக்களுக்கு வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. மனநோயை பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து அதை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி வரக்கூடிய அரசாங்கம் அவர்களுக்கு பரிசோதித்து அவருக்கு வந்து வைத்தியம் பண்றதுக்காக செய்கிறாரு. அடங்கொப்பம் தன்னானே இந்த கௌசிக் கொண்டா ஆளு கொண்டா ஆண்டா கிடைச்சனா சின்ன போடாங்க. புரசைவாக்கம் பரப்புரையை ரத்து செய்துவிட்டு வீடு திரும்புகிறார் விஜய். ஏன் வண்டி நிறுத்திட்ட? மணி என்ன 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது.
மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன். தேர்தல் ஆணையரே, நாம் தமிழர் கட்சிக்கான சந்திப்பு தலைமை தேர்தல் ஆணையரே வந்துட்டாராம். வந்துட்டு எங்க சீமான் வரலையான்னு கேட்டிருக்காப்ல. இல்ல அவர் வரலாம். அப்படியா, நான் அவரோட ஒரு காஃபி சாப்பிடலான்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நான் முன்னெடுத்த மாடுகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு எல்லாம் அவரு ரொம்ப வாழ்த்தி பேசிட்டு அவரு ஒரே சுற்றுப்பயணத்திற்கு டூர்ல இருக்காருன்னு. எங்களை பார்க்க ஒரு டூரை போடக்கூடாதா அப்படின்னு நான் போகணும்னு இருக்கேன். இப்ப போவேன். நூடல்ஸா? யாரு? இல்ல, மத்திய மந்திரி கூப்பிடுறாரு. அங்க என்னமோ டெல்லியில பஞ்சாயத்தான், அந்த தீர்த்துட்டு போகணும் கையோட வர சொல்லி போன வாரமே கூப்பிட்டாங்க. எனக்கு இங்க நிறைய பஞ்சாயத்து இருக்கு, வர முடியாதுன்னு ஏமாத்திக்கிட்டே இருந்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு நீங்க இருக்கணும்னு ரொம்ப கூப்பிடுறாங்க. இங்க வந்துட்டாங்கல்ல. யாரு? பிளேட்ல ஆள் விட்டு தர்றாங்க. இல்ல, ஆள் விட்டு தர்றாங்களா? நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிடிகளை தாப்பா அந்த காது தாங்க. எது கேட்டாலும் அரசியலா? ஜனநாயக படத்தை வந்து உங்க கூட இருக்க ரிலீஸ் பண்ணி விட்டுருவான், அது அரசியலா? அது காரணம் சிபிஎஃப்சியா, எஃப்சியா, அதுக்கு எல் முருகன்ஜியா? எப்படிங்க சொல்லுவீங்க? நல்லா கேளுங்க நாட்டாம, நீங்க கேட்காதனாலதான் இவங்க ஊருக்குள்ள இப்படி அலப்பறை பண்ணிட்டு திருவாங்க. என் படமே இன்டர்நெட்ல ரிலீஸ் ஆச்சு ஜல்குபாய். நான் நடந்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம் சொல்லலையே. சரியா சொன்னீங்க நாட்டாம. நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்படி பேசுவானா? இவனுங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு கான்ஸ்பிரசி தியரி, சதி, எல்லாமே டிஎம்கே. அவங்க வீட்டு பாத்ரூம்ல தண்ணி விளைனா அதுக்கு கூட டிஎம்கே தான் காரணம்னு சொல்றாங்க. பாருங்களேன், யாரும் உங்க கூட இருக்கும் சதி செஞ்சிருக்கான். ஒருவேளை படம் நல்லா இல்லைன்னு நீங்களே லீக் பண்ணி விட்டு படத்தை பாத்துக்கிட்டு சொல்லி விட்டீங்களா? யாருக்கு தெரியும்? ரொம்ப சரியா சொன்னீங்க நாட்டாம. எனக்கும் அதே டவுட் தான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்தை வெளியே விட்டுட்டு அனுதாப ஓட்டு வாங்கணுங்கிறது முதல் மாங்கா. ரெண்டாவது மாங்கா, இனிமே படம் நடிக்க மாட்டேன்னு சொன்னார் இல்லையா? இப்ப இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால நான் இந்த ப்ரொடியூசருக்காக அவரை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு படம் நடிக்கிறேன்னு திரும்ப நடிக்கிறதுக்கு வந்துடலாம். எல்லாமே அவங்களோட பிளானு. ஒரே கல்லையில பல மாங்க அடிக்கிறதுக்கு பிளானு. என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்? மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்காங்க. 41 பேர் இறந்திருக்காங்க. 41 பேர் இறந்ததுக்கு நேரம் போய் கண்டனம் தெரிவிக்க, நேருக்கு துக்கம் விசாரிக்காம வீட்டுக்கு கூட்டு விசாரிச்சது எங்கேயாச்சும் உலகத்துல ஒரு தலைவர் பான அப்படி? நல்லா கேளுங்க நாட்டாம, இன்னும் உனக்கு சப்போர்ட் பண்றாங்க பாருங்க. இனிமே உங்களோட எல்லா படத்திலையும் தாவேக்கா ஒரு பாவ செயல், தாவேக்கா ஒரு பெருங்குற்றம், தாவேக்கா ஒரு மனித தன்மையற்ற செயல் அப்படின்னு நோட்டு போடுவேன் நாட்டாம, ப்ளீஸ். மாட்டிக்க. ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். ஜோக்கர் ஆனா தலைவர் ஏன் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ண மறுக்கிறாரு? ஏன் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ண மாட்டாரு? அனுமதி கொடுத்தாலே பிரச்சாரம் பண்ணிட்டு தாங்க இருக்கிறோம். நீங்களாவே ஒரு நாள் இருங்க. நான் ஏதோ வந்து மாட்டிக்கினேன்னு சொல்லி ஏதோ கேள்வி கேட்கணும். நீலாம் மென்டலடா நீங்க. இவங்கிட்ட எல்லாம் செவுத்துல பேசுற மாதிரி ஒரு மீம் இருக்கும்ல, செவுத்த பார்த்து பேசுற மாதிரி. இவங்க மண்டையில எதுவுமே ஏற. யாரு இவர் அப்பா அம்மா? இவருக்கு அரசியல் என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா இல்லன்னா இவர் ஃபர்ஸ்ட் இவரு சினிமாக்கே வந்திருப்பாரா? முகம் தெரிஞ்சிருக்குமா? அவங்க அப்பா இல்லன்னா பெத்த தகப்பன தாயே வீட்டுக்குள்ள சேர்க்கல, கட்டின பொண்டாட்டி புள்ளிங்கள நடு ரோட்ல விட்டு வச்சிருக்க. நீ எப்படி மத்தவங்களை பொதுமக்களை நீ காப்பாத்துவ? ஃபர்ஸ்ட் உன் வீட்டு இது சீர் பண்ணிட்டு நீ அதுக்கப்புறம் மக்களை காப்பாத்துறதுக்கு வரணும். புரியுதுங்களாங்க? முதல்ல உன் வீட்டுல என்ன பிரச்சனை அதை நீ பாக்கணும். அத பாக்கல. குழந்தைங்க அங்கங்க ஹாஸ்டல்ல தங்கின்னு கிடக்குதுங்க. ஆளுக்கு ஒரு மூலையா இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள கட்டின பொண்டாட்டி சேர்க்க மாட்டேன்ற. அதெல்லாம் ஒரு ஒர்க்கேல்ன்ற. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? கட்டின பொண்டாட்டிய போய் நீ ஒர்க் இல்லைன்றிய. நீ எப்படி மத்தவங்களை நீ காப்பாத்துவ? நீ பொதுமக்களை காப்பாத்துறதுக்கு உனக்கு என்ன இது இருக்குது? உனக்கு முதல்ல உன் வீட்டை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் நீ பொதுமக்களை காப்பாத்தணும்னு சொல்லணும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். அது உனக்கு? நான் அந்த அளவுக்கு படிச்சவன் இல்ல. நிறுத்துடா. நம்ம எம்பிகள் எல்லாம் எப்படி குறைப்பாங்கன்னு கேளு. இருக்கிற 543 தொகுதியை 848 தொகுதியா மாத்துவோம். எல்லா ஊபிக்கும் பீகாருக்கும் தானே அதிக சீட்டு கொடுப்ப? நோனோ, உங்களுக்கும் சீட்டு அதிகப்படுத்துவோம். அதிகப்படுத்த மக்கள் தொகை எங்களாண்டு எங்கப்பா இருக்கு? ஊபி காரனும் பீகார் காரனும் வதவதனை பெத்து போட்டதுக்கு கட்டுப்பாடோடு இருக்கிற தமிழ்நாடு பாதிக்கப்படணுமா? நீ உன் இஷ்டத்துக்கு எம்பிகளை நிக்க வச்சு நீங்களே ஓட்டு போட்டு பிரதமர் ஆவீங்க. நாளைக்கு பார்லிமெண்ட்ல நாங்க பேசினா தமிழ்நாடு எம்பிங்க மைனாரிட்டின்னு ஒதுக்குவீங்க. நிதி கேட்டா இப்பவே தர மாட்டீங்க, அப்ப மட்டும் கொடுக்கவா போறீங்க? நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஆட்சியை பண்றதுக்கு நாங்க 5க்கும் 10க்கும் உங்களாண்ட கையேந்தி நிக்கணுமா? யோ மோடி,
சொந்த நாட்டிலேயே எங்க உரிமையை விட்டு கொடுக்கறதுக்கு நாங்க என்ன ஊக்கையா? இந்த சங்கி வேலையெல்லாம் வடக்கோடு வச்சுக்கோ. ஆடிங்க உரிமைக்காக பேசும்போது ஊழ விடுற. நீங்க பேசுங்க தலைவரே. இவன மாதிரி பாக்க போட்டுட்டு உனக்கு வாக்கு செலுத்திடுவான் தமிழன் இல்லன்னு உனக்கு நல்லா தெரியும். அப்படியே ஓடி போயிரு. திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. ஃபர்ஸ்ட் திமுக தீய சக்தி எல்லாம் அப்படி இருக்கட்டும். உங்க அண்ணன் இருக்காருல்ல, உங்க அண்ணன் தொகுதி மறுசீரமைப்பு பத்தி ஏதாவது சொன்னாரா? இது உனக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய பேருக்கு தெரியல. அப்படின்னா என்னன்னு சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 2029 மக்களவை தேர்தல்ல ஈஸியா பாஜக வின் பண்றதுக்காக போட்ட ஒரே சூழ்ச்சி தான் இந்த மறுசீரமைப்பு. தம்பி, இந்த சட்டம் மூலமா வட மாநிலத்துல தொகுதியை வந்து உயர்த்திட்டு தமிழ்நாட்டுல தொகுதியை கம்மி பண்ண போறாங்க. அது தெரியுமா உனக்கு? இந்த சட்டம் மட்டும் அமலுக்கு வந்துருச்சுன்னா உத்தரப்பிரதேசல 80 எம்பிகள்ல இருந்து 120 எம்பிகளா உயர்வாங்க. தமிழ்நாட்டுல 39ல இருந்து 59 மட்டும் தான் உயர்வாங்க. 59 ஏறுதுல. 59 இல்லப்பா, 20 தான் ஏறுது. நடைமுறைக்கு வந்ததுன்னா வட மாநிலத்துல இருக்கிற தொகுதி வச்சு அவங்க ஈஸியா ஆட்சி அமைச்சிருவாங்கப்பா. அது மட்டும் இல்லாம அந்த எம்பிகளுடைய ஆதரவை வச்சு எந்த சட்டத்தை வேணாலும் ஈஸியா ஏத்திடுவாங்க. அதெல்லாம் தெரியாது. திமுக ஒரு தீய சக்தி. இது கட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனையே கிடையாது. இது மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஏதோ எலெக்ஷன் நேரம் திமுக காரெல்லாம் வந்துட்டு எலெக்ஷன்ல வந்து பிஸியா இருப்பான், இதெல்லாம் கண்டுக்க மாட்டான்னு நினைச்சீங்களா? 50 பாக்குற திமுக திரும்ப பாக்குற மாதிரி இருக்கும். ये क्या है? ये भाजपा ही है. शाबाश. இன்னைக்கு வேற ஹால் டிக்கெட் கூட வாங்க மாட்டேன்னு சொல்லி வந்து விஜய் நான் பார்க்க வந்திருக்கேன். நான் ஏன்னா இன்னைக்கு விட்டா இனிமே எப்போ பாப்பன்னு கூட தெரியாது. என்ன படிக்கிற? +2. என்னவா போற? இன்ஜினியர். மயிரா. இவர் சொல்றது மட்டும் நடந்துச்சுன்னா விஜய் ரசிகரோட நிலைமையை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குமோன்னு தோணுது. எழுதி வச்சுக்க, விஜய் ரசிகர் ஒண்ணு மட்டும் அடுத்த 10 வருஷம் 5 வருஷத்துக்குள்ள நீ திரிசாவை சின்னமான கூப்பிட நிலமா வராட்டி எழுதி வைடா. திரிசாவை சின்னமான 10 வருஷம் நீ இன்னைக்கு எங்க கூட்டணி வச்சாலும் நீ முட்டு கொடுக்குற, கூட்டியா வச்சாலும் முட்டு கொடுக்குற. நீ கூட்டணி வச்சாலும் கூட்டியா வச்சாலும் கடைசிக்கு முட்டு கொடுத்தா ஜாவ 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு கண்டிப்பா நீ திரிசா சின்னையா சின்னாயின்னு கூப்பிடக்கூடிய நிலைமை, சின்னமானு கூப்பிடக்கூடிய நிலைமை, தியாக தலைவின்னு கூப்பிடக்கூடிய நிலைமை உருவாக்கும்.